அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 28வது பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. மிகவும் எளிமையான பொருள் உள்ள பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன். இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம் என்றால் அதற்கு ஒரு பொருள் வேண்டும். பொருள் இல்லாத பேச்சு பேச்சாகாது. ஒரு துளசி செடி என்றால் துளசி செடி என்று யாருக்கு அதை பற்றி தெரியுமோ அவர்களுக்கு தான் துளசி செடி என்றால் தெரியும். செடியை பற்றி துளசி செடியையே அறியாதவர்களுக்கு துளசி செடி என்றால் தெரியாது. ஒரு சொல் என்றால் அதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் கேட்போருக்கு தெரிந்திருக்க வேண்டும். சிறு வயதில் ஒரு குழந்தையிடம் இதுதான் தென்னை மரம் என்று கூறினால் பெரியவனான பிறகு அதற்கு மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தென்னை மரத்தை பார்த்து பனை மரம் என்று சொன்னால் அது ஒத்துக்கொள்ளாது. இல்லை இது தென்னை மரம் தான் என்று எங்கே சொல்லியிருக்காங்க என்று சொல்லும். அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் தொடர்பு உண்டு. சிவனும் சக்தியும் சொல்லும் பொருளும் போல் இணைந்து உள்ளனர் என்று கூறுகின்றனர். வாக்கு அர்த்தம் சொல்லும் பொருளும் போல இணைந்திருப்பவர்கள் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. புல் என்றால் இணைந்திருத்தல். பரிமள பூங்கொடி சுவையா நல்ல மனமுள்ள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள். உன்னுடைய தாள் எப்படி உள்ளது? நீ யுகம் யுகமாக இருக்கிறாய், ஆனாலும் உன்னுடைய தாள் புது மலர் போன்று உள்ளது. நீ வயதானவள் அல்ல, நீ கிழவி அல்ல, என்றும் என்றும் இளமையுடன் இருப்பவள். புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே. உன்னுடைய அந்த புது மலர்த்தாள் கொண்ட உன்னுடைய அந்த தேகத்தை சரீரத்தை அல்லும் பகலும் யார் தொழுகிறார்களோ, எப்பொழுதும் என்று பொருள். அல்லும் பகலும் யார் தொழுகிறார்களோ அவர்க்கே அவர்களுக்கு. அபிராமி பட்டர் நிஷ்டையில் உள்ளார். அவர் கண்மூடி அம்பாளின் தியானத்தில் உள்ளார். பொதுவாகவே யோகிகள் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த யோகத்திலேயே ஒரு விதமான யோக நித்ரை, அது பேரே யோக நித்ரை. யோகம் செய்யும்போது ஒரு விதமான நித்ரை வரும். அது மற்ற சாதாரண நம்மளை போல பாமர மக்கள், அதாவது அஞ்ஞானத்தில் இந்த ஞான விஷயத்தில் பாமரத்தன்மையுடன் உள்ள நம்மை போன்ற மக்களுக்கு நீண்ட நேர உறக்கம் தேவை. ஆனால் யோகிகளுக்கு குறைந்த நேரம் உறக்கம் கிடைத்தால் போதுமானது. அவ்வாறு அவர்கள் கண்மூடி தொழும்போது, அபிராமி பட்டர் தொழும்போது அவள் அம்பாளை உபாசனை செய்து கொண்டிருந்தார். அம்பாளின் அந்த ஜொலிக்கும் முகத்தை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது மன்னன் என்ன திதி என்று கேட்க அவர் அந்த நிலவை பார்த்தவுடன் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டால், இப்போ எழுதிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க பேர் சொன்னால் அவங்க பேரும் நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பார்த்து கொண்டே இருப்பவர் அவர் என்ன சொல்லிவிடுகிறார், பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார். ஸோ அவ்வாறு அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே, முப்பொழுதும் அவனுடைய சிந்தனையில் இருக்கும் அவர்களுக்கு அழியா அரசும். அழியா அரசு என்றால் இப்போ நம்ம படிச்சிட்ருக்கிறது எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டி, எத்தனை விஷயங்கள் தாண்டி, எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கும்போது நம்ம அபிராமி என்று உருகி இந்த அபிராமி அந்தாதியை படிக்கும் வேளையில் அவருடைய அழியா அந்த அரசு நம்மை அவர் ஆள்கிறார். இந்த நிமிடம் நம்முடைய மனதையும் நம்முடைய செவிகளையும் நம்முடைய நாக்கையும் நம்முடைய புத்தியையும் நம்முடைய புலன்களையும் ஆள்பவர் அபிராமி பட்டர். ஏனென்றால் அவர் அம்பாளை முப்பொழுதும் அல்லும் பகலும் அவர் உபாசித்தார். அந்த மாதிரி உபாசிக்கிறவர்களுக்கு அழியா அரசுனா ரூல் பண்ணுறது. இந்த நிமிஷம் நம்மளை ஒரு ரூல் பண்ணிகிட்ருக்காரு. படித்து ரசித்து சுவைக்கும் நம்மை அவள் ஆளுகின்றார். எனவே அரசுரிமை செலுத்துகிறார் நம் மீது. செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. என்னென்ன கிடைக்கும்? தவநெறி கிடைக்கும், அழியா புகழ் கிடைக்கும், இதெல்லாம் தவநெறி கிடைக்கும். இதெல்லாம் விடுங்கப்பா, முக்கியமாக என்ன கிடைக்கும்? சிவலோகம் கிடைக்கும். சிவலோகத்துக்கு தவநெறி வேண்டும். சிவலோகம் செல்வதே நம்முடைய பலன். நம்முடைய எல்லாம் அந்த காலத்தில் இறந்து போனால் எழுதுவாங்க சிவலோக பிராப்தி அடைந்தார் என்று. அப்போ சிவலோகம் செல்வது முக்கிய அடைவது தான் நம்முடைய ஒரு முயற்சி, நம்முடைய ஆசை. அந்த சிவலோகம் வேண்டுமென்றால் தவநெறி வேண்டும். தவநெறி வேண்டுமென்றால்
எல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கும் தன்மை வேண்டும். அரசு இருந்தும் தவநெறியில் இருக்க வேண்டும். எனக்கு எதுவுமே இல்லை அதனால் இப்படி இருக்க என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்தும் இருந்தும் ஒரு தவநெறியில் அவர் ஒழுக்கத்தில் அரசு இருந்தும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர்க்கே யாருக்கு அல்லும் பகலும் நின் புது மலர்த்தாள் தொழும் அவர்க்கே இவை அனைத்தும் கிடைக்கும் என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். செல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. ஆண்டவன் அருள்.